நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கும். அப்புறம் சார் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஓகே. சூர்யா, அங்க கூட ஏதாவது ஃப்ளவர் பொக்கே வைக்க சொல்லுங்க. அங்கே இடம் காலியா இருக்கு, வச்சா கொஞ்சம் கவரா இருக்கும். சரிங்க. அண்ணே, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பொக்கே கொண்டு வாங்க. ஓகே சார், வாங்க போலாம். வாங்க. வணக்கம். 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 வணக்கங்க. உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். And you're looking great. Thank you. Nice. Perfect. டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதே மாதிரி டெக்கரேஷன்ஸ் தான் நினைச்சேன். உங்களுக்கு எங்க சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க, உள்ள வாங்க. வாங்க சார். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த ஹோட்டலோட ஓனர்ஸா இல்ல, எங்க சம்பந்திகளா தான் நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். கண்டிப்பா. அப்புறம் அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ட்ரிங்க்ஸ். அது வந்து தனியா அங்க வச்சிருக்கோம். தட்ஸ் நைஸ். அப்புறம் எங்க கெஸ்டுக்காக நான்வெஜ் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிட்டீங்களா? அதுக்காகவும் செப்பரேட் கவுண்டர் வச்சிருக்கீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். எங்க பாருங்க, எங்க ஹோட்டல்ல நாங்க ட்ரிங்க்ஸ் கூட சர்வ் பண்றது இல்ல. சம்பந்திங்கிற முறையில உங்களுக்காக நாங்க ட்ரிங்க்ஸுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். ஆனா உங்களுக்கே தெரியும்ல, எங்க ஹோட்டல் பியூர் வெஜிடேரியன். அதனால நான்வெஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா நீங்க ட்ரிங்க்ஸ்க்காக உங்க ஹோட்டல் பாலிசி மாத்திக்கிட்டீங்கல்ல, அப்பயே நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணல. எங்க கிட்ட அந்த மாதிரி சமையல் செய்யறதுக்காக தனி கிச்சனும் இல்ல, அது செய்யறதுக்கு சமையல்காரங்களும் இல்ல. எங்களை மன்னிச்சிருங்க. சரி, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பாடை வெளியில இருந்து ஆர்டர் பண்ணலாமா? இதை பாருங்க, இது எங்க ஹோட்டலுடைய ரூல் சம்பந்தப்பட்டது. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மட்டும்தான் எங்க ஹோட்டலுக்கு வருவாங்க. அதெல்லாம் சரி, ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்செட் ஆயிடுவாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்புக்காகவாவது நீங்க இதை செய்வீங்கன்னு நினைச்சோம். இதை பாருங்க சம்பந்தி, உறவை மனசுல வச்சுதான் நாங்க இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கோம். சொல்ல போனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஷார்ட் டைம்ல ஹோட்டலும் கிடையாது. அதனாலதான் நாங்க வேற எதை பத்தியும் யோசிக்காம உங்களுக்காக இவ்வளவு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சம்பந்தி. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எங்க ஹோட்டல்ல இருக்கிற வெஜிடேரியன் சாப்பாடு கண்டிப்பா உங்க கெஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிப்பா, நிக்கல. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை வெளியே சாப்பிட கூட்டிட்டு போ. சரிப்பா. ஓகே தானே மிஸ்டர் விஸ்வநாதன்? சரிங்க, ரொம்ப நன்றி. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு எங்களோட சார்பா வாழ்த்துக்கள். வாங்க வாங்க. தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. உங்களுக்கு எங்களோட வணக்கங்கள். வணக்கங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க. சரி, நீங்க 2 பேரும் வாங்க, மத்த ஏற்பாடுகளும் பார்க்கலாம். சரிங்கப்பா, வாங்க. அங்க இருக்கிற ரொம்ப அழகா இருக்குங்க. என்னங்க, அவங்க கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. சரி, வாங்க வாங்க. வணக்கம். 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 ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லா ஏற்பாடுகளையும் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் மிஸ்டர் விஸ்வநாதன் தான். லக்ஷ்மி எப்போ வருவா? எங்க பாரு, லேடிஸ்ங்க பியூட்டி பார்லர் போனாங்கன்னா அவங்க எப்ப வருவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. உங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. லக்ஷ்மி வேற கூட போயிருக்கா. அவ்வளவு சீக்கிரம் வந்துருவாங்களா? எல்லாரும் வாங்க. உங்களை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க வாங்க. கைஸ், இவர் லக்ஷ்மியோட அண்ணன் கார்த்திக், இவங்க அண்ணி அர்ச்சனா. ஹாய். ஹாய். இவங்களை நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு மீட் பண்ணல. அன்னைக்கு இவங்களை நம்ம சேலஞ்ச் கூட பண்ணமே. இல்ல நீங்க சேலஞ்ச் பண்ணல, நாங்க தான் உங்களுக்கு சேலஞ்ச். அதுக்குள்ள நீங்க இதை மாத்தி சொல்றீங்களே. இல்ல நாங்க எதுவும் மறக்கல. போட்டி நடந்து முடிஞ்ச உடனே எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும்.
சாரி 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 டு டிஸ்டர்ப் யூ. எல்லாரும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கீங்களா? சரி நல்லது. அர்ச்சனா ஆன்ட்டி உன்னை கூப்பிடுறாங்க. அண்ணி நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, பிந்து உங்க கூட கூட்டிட்டு போங்க. அப்படியே கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. எங்க இருந்தானே என்னால கவனிக்க முடியாது. என் கூட வா பிந்து. ம், போ போ. சாப்பிடுங்க. மருதாணி வைக்கிற சடங்கை எப்ப ஆரம்பிக்க போறீங்க? லக்ஷ்மி வந்துட்டானா உடனே ஆரம்பிச்சிடலாங்க. நீங்க போய் உட்காருங்க. ஏன் ரமா இன்னும் வரலன்னு எனக்கு புரியலக்கா. என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு பதட்டமா வேற இருக்கு. ரொம்ப நேரமா நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நம்ம பரிசுகள் பிடிக்குமோ இல்லையோ? அவங்களுக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன்க்கா. இவங்க செஞ்சிருக்கிற ஏற்பாடெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சாந்தினியை வர வச்சது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம யோசிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கு. சாந்தினி நேரத்துக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அமைதியா இரு. அம்மா. அர்ச்சனா பரிசெல்லாம் எங்க இருக்குமா? அம்மா அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா கிஃப்ட்ஸ் எல்லாம். இந்த மருதாணி டிசைன் ரொம்ப அழகா இருக்குல்ல? மேக்கப் நல்லா இருக்குல்ல? ரமா ஆண்டி, அம்மா லக்ஷ்மி வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாங்க. வா சாந்தி, போய் பாத்து. லக்ஷ்மி, என்னது இது? என்ன லக்ஷ்மி இது? திடீர்னு இப்படி மருதாணி போட்டுட்டு வந்திருக்க? என்னது இது? எல்லாம் புது பழக்கமா இருக்கு. சடங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணு மருதாணியோட வந்திருக்கா. லக்ஷ்மிக்கு மருதாணி வைக்கணும் தானே நாம வந்திருக்கோம். இப்படி வெளியே போய் மருதாணி போட்டுட்டு வந்திருக்கா. என்னரம்மா இது? நீங்க எங்ககிட்ட என்ன சொன்னீங்க? மேக்கப் போட தானே கூட்டிட்டு போறேன் நீங்க. சரியா சொன்னீங்க சம்மதிமா. நானும் இவளை பார்லருக்கு அதுக்கு தான் கூட்டிட்டு போனேன். இவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரலாம் தான் இருந்தேன். ஆனா அங்க ஒரு பிரபலமான மெஹந்தி டிசைனரை நாங்க பார்த்தோம். அவங்க பேரு சந்தியா. அதனால அவங்க கிட்ட சொல்லி பிரைடல் மெஹந்திய போட சொன்னேன். ஆனா ரமா, நாங்க எப்பவும் சம்பிரதாயப்படி தான் மருதாணி வைப்போம். அதுவும் எனக்கு தெரியும். ஆனா சந்தியா வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அதுவும் இல்லாம நாம எல்லாரும் இங்க தானே மருதாணி வைக்க போறோம். அது சம்பிரதாயப்படி தானே நடக்க போகுது. அதுவும் இல்லாம நாங்க அங்கிருந்து இங்க கிளம்பி வரதுக்குள்ள கையில இருக்கிற மருதாணியும் காஞ்சிருச்சு. அதனால இவளால இப்போ இங்க நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஆமாமா, சம்பிரதாயப்படி எல்லாத்தையும் செய்யலாம். நம்ம சடங்குப்படி கொஞ்சோண்டு மருதாணி வைக்கலாமா? அத நம்ம செய்யலாம். சரிங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வா லட்சுமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகுல், ராகுல் என்ன பண்ணிட்டு இருக்க? வா வந்து எங்க கூட உட்காரு. இல்லம்மா, என்ன இங்க தனியாவே இருக்க விடுங்க. கேம் எல்லாம் கொண்டு வர வேண்டாம்னு சொன்னேன்ல, எதுக்கு இதை கொண்டு வந்த? எங்க கூட வந்து உட்காரு. அம்மா, நான் வேற என்னதான் செய்யறது? சும்மா உட்காந்துட்டு இருந்தா போர் தான் அடிக்குது. ராகுல், அவன் விளையாடிட்டு போகட்டும். வரமாட்டேன்னு சொன்னவன் நமக்காக தானே வந்தான். நீ விளையாடு ராகுல். வாசகன்யா, நாம போலாம். வா. இங்க பாருங்க, இங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அப்பதான் நாங்க நல்லா என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பா உங்களுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கோம். வாங்க. இங்க பாருங்க சம்மந்தி, இத பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். அது வந்து
தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அது அது வந்து இது பாருங்க விஸ்வநாதன், நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எல்லாமே புரியும். வியாபாரத்துக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கீங்க. நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? இவங்க வாழ்க்கையோட விதமே வேற. நீங்களே பாத்தீங்கல்ல, லக்ஷ்மி கையில முதல்லயே மருதாணி போட்டு கூட்டு வந்துட்டாங்க. ஆனா பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக சின்ன சின்ன விஷயத்தை நாம பொறுத்து தான் போக வேண்டியிருக்கு. கண்டிப்பா. மணிக்கொண்ணு, இதெல்லாம் தனம் பாத்துக்குவா. நீங்க காருக்கு போய் கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா, இதை போய் வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சிருங்க. அக்கா, நீங்க இந்த மருதாணி கொண்டு போங்க. விருந்தாளிங்க நிறைய இருக்காங்கல்ல, நிறைய மருதாணி தேவைப்படும். நீங்க 2 பேருமே போய் எடுத்துட்டு வாங்க. சரி வாங்க. சாரி, நீங்க தானா? குடிங்க. இது பாருங்க, என் கையில எல்லாம் மருதாணி ஒட்டிக்கிச்சு. உன் கையில நான் மருதாணி போட்டுட்டேன். கிஃப்ட் விஷயத்துல என் மேல இன்னும் கோவமா இருக்கியா? கார்த்திக், எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. அர்ச்சனா, ஒரு நிமிஷம் இல்ல. ஐம் சாரி. இங்க பாரு, அப்ப நான் எதுக்காக உன் மேல கோவப்பட்டேன்னா, நீ டென்ஷன் ஆகிறது எனக்கு பிடிக்காது. எனக்கு தெரியும் கார்த்திக். ஆனா நான் அந்த கிஃப்ட் அம்மா கூப்பிடுறாங்க, நான் போகணும். அர்ச்சனா, இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். சரி, நான் வரேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வந்து உட்காருங்க. மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க, இனிமே தான் ஆரம்பிக்கணும். ஆனா லக்ஷ்மி கையில மருதாணி இருக்கே, அப்படி இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ண போறீங்க? லக்ஷ்மி, உன் கையில இருக்கிற மருதாணி சூப்பரா இருக்கு. இதுல நிக்கிலோட பேரை எங்க மறைச்சு வச்சிருக்க? அக்கா, பேர் எங்க இருக்கு? நிக்கல் தானே யோசிக்கணும். ஏன்னா அவர் தானே உட்காந்து தேடிட்டு இருக்க போறாரு. இப்போ கையில மருதாணியால பேர் எழுதிருக்காங்க, அவ்வளவுதான். மருதாணி காஞ்ச பிறகு பளிச்சுன்னு பேரு தெரியும். அப்புறம் அந்த பேரு மனசுல காலம் பூரா பதிஞ்சிருக்கும். வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும். அம்மா சாந்தி, லக்ஷ்மிக்கு சம்பிரதாயப்படி கொஞ்சம் மருதாணி வேமா? கையில இடமே இல்ல, நான் எங்க மருதாணி வைக்கிறது? அம்மா, நம்ம சம்பிரதாயத்துக்காக தானே வைக்க போறோம். அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. நம்ம சம்பிரதாயப்படி நீங்க சின்னதா ஒரு டாட் எங்கேயாவது வச்சிருங்க. இங்க பாருங்க சம்மந்தியம்மா, இன்னைக்கு நான் உங்க பொண்ணுக்கு அம்மா ஆயிட்டேன். ஆமாங்க, நான் இப்ப வந்துடுறேன். நானும் மருதாணி போட்டுக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு மருதாணிய போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாரோடையும் டான்ஸ் பண்ண போறேன். அப்ப ரொம்ப நேரம் ஆயிடும் இல்லைங்க? மருதாணி ஃபங்க்ஷனையும் சங்கீத் ஃபங்க்ஷனையும் சேர்ந்து வச்சா அப்போ பார்ட்டி நைட் ஃபுல்லா நடக்கும். ஆமாங்க, பார்ட்டி முடியறதுக்கு 2 மணியோ 3 மணியோ ஆயிடும். அட, இவளுக்கும் மருதாணி வேணும் போல இருக்கு. போய் அம்மா கிட்ட பேசு லக்ஷ்மி. பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு அங்க போய் நின்னுட்டு இருக்காங்க பாரு. மெஹந்தி போட்டுக்கணுமா? போ லக்ஷ்மி. செல்லக்குட்டி. சரி,
இப்ப நாம இந்த சடங்க அனன்யா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க தான் வாங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அப்புறம் வந்தனா நாம மருதாணி டிசைன்ஸ் பாத்துடலாம். அனன்யாக்கு மருதாணி பிந்து போட்டு விடுவா. ஆம், நீ ரொம்ப நல்லா மருதாணி போடுவல்ல, வா வந்து போடு. சரிம்மா, நீ போ. அனன்யாவுக்கு மருதாணி போட போறாங்க, வா உட்காரு. அம்மா என் மேல கோவமா இருக்கீங்களா? இல்லம்மா, நானும் இங்கதான் வந்து மருதாணி வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா மாம் கேட்டதுக்கு அப்புறம் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? இல்லம்மா லக்ஷ்மி, நான் உன் மேல ஒன்னும் கோவமா இல்ல. நீ எங்களை விட்டு போயிடுவேன்னு நினைச்சு திடீர்னு அழுக வந்துருச்சு. நான் எதுக்காக இப்போ உன் மேல கோவப்பட போறேன்? கையை காட்டு. உண்மையிலே இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. இதோட கலர் இறங்கும் போது இதை பார்க்க இன்னும் அழகா இருக்கும். உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அம்மா, உங்களை விட அழகு வேற எதுவும் இல்ல. வாய் மூடு. அட, இவ கை கால எப்படி ஆட்டுறான்னு பாருங்களேன். இந்த குட்டி கையில அழகழகா மருதாணி வைக்கலாமா? அழாத லக்ஷ்மி, வா போலாம். லக்ஷ்மி, ஒரு ஃப்ரெண்டு உனக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறா. யாரு? ஒரு வாட்டி பேசி பாருங்களேன். ஹலோ. நீ ரொம்ப அழகா இருக்க. உன் பக்கத்துல இருந்து கொஞ்ச நேரம் பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதான் லக்ஷ்மி கையில மருதாணி வச்சாச்சுல்ல, அவளை தனியா கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தா நல்லா இருக்கும். தனியா எதுக்கு எடுக்கணும்? நிக்கில் கூட சேர்ந்து நில்லுமா. சரி அர்ச்சனா, போமா. சரி, வா லக்ஷ்மி. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க 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 வாங்க. அழகா இருக்கிற இவங்க ரெண்டு பேரையும் இன்னும் அழகா போட்டோ எடுங்க. ஷோர் சார். லக்ஷ்மி, கொஞ்சம் சென்டரா நினைக்கும். சார் ப்ளீஸ், ரெண்டு பேரும் இப்படி நில்லுங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல கொஞ்சம் வாங்க சார். யா, கூல் சார். ஸ்மைல். லக்ஷ்மி, நீ இவ்வளவு கீழே பார்த்தா போட்டோல மூஞ்சி தெரியாதுமா. நீங்க ரெண்டு பேரும் கூட வாங்க. இல்ல இல்ல, நீங்க இவங்க போட்டோஸ் எடுங்க போதும். பரவாயில்ல அண்ணி, அண்ணன் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க ப்ளீஸ். அண்ணா வந்து நில்லுங்க. வாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் கூட கல்யாணம் ஆக போகுதா? அட, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நிறைய பேரை நான் போட்டோ எடுத்தேன், ஆனா இவ்வளவு அழகான பேரை நான் போட்டோ எடுத்ததே கிடையாது சார். நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் எங்களோட பெஸ்ட் கப்புள்ஸ். கார்த்திக், கொஞ்ச நேரம் இவங்க போட்டோ எடுத்துக்கிட்டோம். நீங்க வாங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காரலாம். சரி. ஓகே, ரைட். ஓகே. ஹலோ. சொல்லு ரோஹித். ரகுல், ஏன் இன்னும் வரல? பார்ட்டி நடந்துட்டு இருக்குல்ல. கம் ஆன். இல்லையா, அம்மா போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்க நீ என்ன சின்ன பையனா? சரி, கொஞ்ச நேரத்துல வரேன். குட், சீக்கிரமா. பாய். பாய்.
நைஸ் வைன். ஏன் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? வாங்க. சரி உங்களுக்கு என்ன வேணும்? வைன், விஸ்கி, பியர்? சாரி, ஐ டோன்ட் ட்ரிங்க். வாட்? என்ன சொல்றீங்க நீங்க? இதுல என்ன இருக்கு? எங்க 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்ல. ஐ அம் சர்ப்ரைஸ். பிருத்திவிராஜ், நீங்க உங்க ப்ரோக்கு குடிக்க கத்து கொடுக்கலையா? இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பாதாம் பால் குடிக்கிற பழக்கம் இருக்கு. பாதாம் பால் குடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய குத்தம் இல்லை. எதை குடிக்கணும் எதை குடிக்க கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ. அட, என்ன அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கார்த்திக், நாங்க சொல்றதை கேளுங்க. ஏன் நீங்க போறீங்க? வெயிட்டர், உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்க பிடிக்கலனா பரவாயில்ல, மாக்டெயிலாவது குடிக்கலாம்ல? சாப்பிடுங்க. குடிங்க சார். மாக்டெயில் குடிக்கலாமே. காம்படிஷனுக்கு முன்னாடி இத குடிச்சா தெம்பா இருக்கும். கரெக்ட். குடி. எல்லாரும் ரெடியா? 1 2 3 cheers. Cheers.